எத்தனை மணி போகுந்தானே ஷவரிங் போகுந்தானே அப்படியே பின்னால் இருக்கிறாக்கள் முன்னுக்கு வாங்க. அப்போ பின்னால் வந்து உட்கார்றவங்களுக்கு லேசாக இருக்கும். தயவு செய்து என்ன செய்யுங்க, பின்னுக்கு போயிருக்காமல். சபையில் நெருக்கமாக இருக்கிறது ஒரு சுண்ணா கூட. ஏன்னா வானவர்கள் வார ஒரு சபை, ஏன்னா அல்லாஹுடைய சக்கீனத் இறங்குகின்ற சபை, அல்லாஹ் நம்மளை பற்றி வானவர்களிடத்தில் பெருமையாக பேசுகின்ற ஒரு சபை. ஒரு அரசியல் மீட்டிங்னு சொன்னால் வாங்க வாங்க வாங்கன்னா எல்லாரும் வருவாங்க. இது நன்மை, மலக்கு, வானவர், சக்கீனத் அப்படின்னா நம்ம எப்படி துடிச்சிட்டு ஓடி வரணும். அதனால் தவிர என்ன செய்யுங்க, முன்னுக்கு வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدِي هَدِي مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் கடை தெருக்களிலும் இருந்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவதானித்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு சிறப்பான ஒரு நாளில் இந்த உலகத்தில் கூடப்படுகின்ற சபைகளில் ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு சபையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோர்களையும் அமரச் செய்து வானவர்கள் வந்து போகின்ற, வானவர்களிடத்தில் அல்லாஹு தாலா பெருமையாக பேசுகின்ற, எங்களுடைய பாவங்கள் பிரார்த்தனை செய்யாமல் இதில் இருக்கின்ற காலமெல்லாம் மன்னிக்கப்படுகின்ற, மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகையை தொழுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு வேறு விசேஷமான வானவர்களுடைய பிரார்த்தனையை பெறுகின்ற ஒரு உயர்ந்த சபையில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஏகத்துவம் இல்லை என்றால். இது ஒரு கேள்வி மாதிரி இருக்குது. ஒரு தாய் தந்தை இல்லை என்றால் ஒரு பிள்ளை அனாதை. ஒரு தாயும் தந்தையும் இல்லை என்றால் ஒரு பிள்ளை அனாதை. வேண்டியவர் வளர்க்கலாம், வேண்டியவர் குட்டலாம், வேண்டியவர் சேர்க்கலாம், வேண்டியவர் என்ன செய்யலாம், அவரை வேலைக்கு அமர்த்தலாம், ஆதரவு காட்டலாம்.
அன்பு காட்டலாம், கோபப்படலாம், எதுவும் செய்யலாம். அப்ப இந்த உலகத்துல ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளைக்கு இல்லை என்றால் எப்படி மற்றவர்கள் விரும்பியதை போல அந்த பிள்ளையை பயன்படுத்தலாமோ, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழுகிற போது அவன்கிட்ட ஏகத்துவம் இல்லை என்றால் சரியான இபாதத் இருக்காது, மார்க்கம் இருக்காது, அல்லாஹுவை பற்றிய அச்சம் இருக்காது, சுவர்க்கத்தின் மீது நம்பிக்கை இருக்காது, நரகத்தின் மீது பயம் இருக்காது. இந்த உலகத்தில் அவன் ஏதோ தானோ என்று வாழலாம், மறுமையுடைய நாளையில் அவனுக்கு சுவர்க்கமும் இருக்காது. அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற போது அவனுக்கு மிக பிரதானமான ஒன்று ஏகத்துவம் என்பது. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு கொள்றாங்க ஏகத்துவம் என்றால் தௌஹீத் என்று சொல்லுவோம். அதை கொஞ்சம் பேர் சுருக்கி தௌ அப்படின்னு சொல்றாங்க, தௌ ஜமாத்து அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு ஏகத்துவவாதிகளை பார்த்து வஹாபி அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, சொல்றவங்களுக்கும் இதுல என்ன பாரதூரம் இருக்குது என்று தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த தௌஹீத் என்பது ஒரு ஜமாத்துக்குரிய பேர் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தௌஹீத் என்பது அல்லது ஏகத்துவம் என்பது இது ஒரு அமைப்புக்குரிய பேர் அல்ல, இது அல்லாஹுக்குரிய பெயர். தௌஹீத் என்றால் ஒருமைப்படுத்தல் என்பது அர்த்தம். ஒருமை, இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்கிறான், அந்த அல்லாஹுவை ஒரு அடியான் சரியாக அறிந்து தெரிந்து படித்து உடலாலும் உள்ளத்தாலும் இடத்தாலும் அந்த ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் அல்லாஹுவை வணங்குவதுதான் தௌஹீத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இப்போது இருக்கிற நம்முடைய பள்ளிவாசலுக்கு சொந்தமானதோ அல்லது வேறு வேறு ஊர்களில் இருக்குகின்ற இந்த தௌஹீத் மஸ்ஜிதுகளுக்கு சொந்தமான பேரோ அல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து அவன் சுவர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவானாக இருந்தால் அவன் கண்டிப்பாக தௌஹீத்வாதியாக இருந்தாக வேண்டும். ஒரு மனிதன் பிறந்து நான் தௌஹீத் இல்லை என்று அவன் வாதிடுவானாக இருந்தால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. அவனுக்கும் கந்தசாமிக்கும் அவனுக்கும் வேறு மதத்தில் உள்ளவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது என்பதை ஆரம்பத்தில் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த தௌஹீத் என்பது என்ன தெரியுமா? இது இல்லாட்டி என்ன என்பது இரண்டாவது. இது என்பது என்ன தெரியுமா? ஏகத்துவம் என்பது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் போதுமானது. ஒருவர் இஸ்லாத்துக்கு வரப்போறார் அப்படி என்றால் ஒரு வாசலால உள்ளுக்கு வருவார். அந்த வாசல், அந்த வாயல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசல். இதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு வாயால் மொழிந்தால் அவன் இஸ்லாமியனாக மாறுகிறான். இதுதான் ஏகத்துவம், இதுதான் தௌஹீத். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் அவன் இஸ்லாத்துக்குள் வருவதற்காக இஸ்லாத்துடைய வாசலை திறக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஸ்லாத்தில இருந்து ஒரு மனிதன் தடம் புரண்டு போகிறான் என்றால், அல்லது காபிராகி போகிறான் என்றால், அல்லது முஷ்ரிக்காக மாறுகிறான் என்றால், அல்லது இஸ்லாத்தை மறுக்கிறான் என்றால், அல்லது ஷிர்க் செய்கிறான் என்றால், அல்லது கபருக்கு வணக்கம் செலுத்துகிறான் என்றால், அவன் இந்த இஸ்லாத்தில இருந்து போவதற்கு பல வாசல்கள் இருக்கிறது. இஸ்லாத்துக்குள்ள வந்த வாசலால் தான் அவன் திரும்ப போக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கடவுள் கிடையாது, அந்த ரப்புல் ஆலமீன் தான் என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலும் அடியாருமாக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் என்றால்
அவரு போறது லேசி, வாரது கஷ்டம். லேசா போயிடுவார். ஒருவர் சொல்றார், நான் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ இந்த வானவர்கள் இருக்கிற மாதிரி சரியா தெரியல என்றால் அவர் காபிராகி விடுவார். நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி இருக்கிறேன், நான் தொழமாட்டேன், தொழுகையை மறுத்தால் அவர் காபிராகி விடுவார். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ இந்த கபரு வணக்கம் சரியாக படுகுது என்று சொன்னால் அவர் காபிராகி விடுவார். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், இஸ்லாத்தில் தரகர் என்பது கிடையாது, ஆனா இஸ்லாத்தில தரகர் சரி போலதான் எனக்கு படுகுது என்றால் அவர் காபிராகி விடுவார். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறேன், ஆனால் அல்லாஹ் அல்லாத கபறுகளுக்கும் அல்லாஹ் அல்லாத அவுலியாக்களுக்கும் ஒரு மனிதன் அறுத்து பலியிடுகிறான் என்றால் அவன் காபிராகி விடுவான். புரிந்து கொள்ள வேண்டும், பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது. இஸ்லாத்திலே இருந்து அவன் வெளியேறுவதற்கு பல வாசல்கள் இருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் ஏகத்துவவாதியாக இருக்கிறானோ அவனை அந்த ஏகத்துவம் பாதுகாக்கும். எந்த ஒரு மனுஷனிடத்தில் ஏகத்துவம் இல்லையோ அவனை இந்த இஸ்லாத்திலே இருந்து அது வெளியேற்றிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய உலக வாழ்வுக்கும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வுக்கும் ஏகத்துவம் மிக அவசியமான ஒன்றா இல்லையா என்ற கேள்வி எல்லாருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மக்கமா நகரத்திலே 13 வருஷ காலம் வாழ்ந்த போது அந்த மக்களுக்கு 13 வருஷ காலமும் ஏகத்துவத்தை பற்றி சொன்னார். இறைவன் ஒருவன் என்ற அந்த போராட்டத்தை உருவாக்கினார். அல்லாஹுவை பற்றி பேசினார். அல் குர்ஆனில் முதலாவதாக இறங்கப்பட்ட வசனமும் இக்ரா, வாசிப்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக, சிந்திப்பீராக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்துகொள், படித்துக்கொள், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது என்ற வாசகம் எல்லாம் இந்த ஏகத்துவத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்ப போகிறார். யமன் நாட்டுக்கு அனுப்புகிற நேரம் புகாரியில 7372வது செய்தி. யமன் நாட்டுக்கு அனுப்ப போகிறார், கவர்னராக அனுப்ப போகிறார். அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே முஆத் இப்னு ஜபல் ஒட்டகத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் பணியை அப்படியே நடந்து கொண்டு போகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் நடந்து வருகிறேன் என்றார்கள். இல்லை முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் மேலே இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்புகிற நேரம் முதலாவதாக அந்த மக்களுக்கு போதிக்க சொன்னது என்ன தெரியுமா? அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், யா முஆத், அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், ஃபல் யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலா அன் யுவஹிதுல்லாஹ தஆலா, அல்லாஹ் ஒருவன் மாத்திரம், அவன்தான் இறைவன் என்ற அந்த கோட்பாட்டை மாத்திரம், ஏகத்துவத்தை மாத்திரம் அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்ற செய்தியை தான் சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு பிறகுதான் தொழுகையும், அதற்கு பிறகுதான் நோன்பும், அதற்கு பிறகுதான் ஜக்காத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிற போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏகத்துவத்தை, நீங்கள் போகின்ற அந்த மக்களுக்கு முதலாவதாக இறைவன் ஒருவன் என்ற ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை அலையுங்கள் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலே, நீங்கள் இப்போது யமனுக்கு போகிறீர்கள், நீங்கள் திரும்ப வருகிற போது யா முஆத் இன்னக ஆஸா அல்லா தல்கானி பஅத ஆமி, நீங்கள் சில நேரம் நீங்கள் திரும்பி வருகிற போது என்னை நீங்கள் உயிரோடு சந்திக்க முடியாது.
என்னை நீங்கள் உயிரோடு காண முடியாது, சில நேரம் என்னுடைய கபரைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதலாவதாக யமனுக்கு கவர்னராக அனுப்புகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குமாறு, அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சொன்னது ஏகத்துவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இவ்வளவு முக்கியமான உன்னதமான ஒரு மனிதனை உயர்த்துகின்ற, நரகத்திலிருந்து பாதுகாக்குகின்ற, சுவர்க்கவாதியாக மாற்றுகின்ற ஒரு உன்னதமான ஒன்றுதான் இந்த ஏகத்துவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதைவிடவும் இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு இரவு நேரம், புகாரியில 6443வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹரஜ்து லைலத்தம் மினல் லயாலி, இரவு நேரங்களில் ஒரு இரவுடைய நாளையில் நான் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னம் தனியாக யாருமே இல்லாமல் அவர் மாத்திரம் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் நினைத்துக் கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு யாரும் போவதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை, அதனால் தன்னம் தனியாக அல்லாஹ்வுடைய தூதர் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் போனேன். அப்படியே நிலாவோடு நான் போகிற போது, நிலாவுடைய வெளிச்சம் பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், யார் அது அப்படி என்று கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ், நான் தான் முஆத் அப்படி என்று நான் சொன்னேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் சந்திரனுடைய வெளிச்சத்திலே அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபலே, இந்த உலகத்தில், அபூதர்ரே, இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் அதிகமான செல்வங்கள் கிடைக்கிறதோ அவர்கள் மறுமையிலே கைசேதப்படக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்படியும் வலதிலும் இடதிலும் முன்னாலும் பின்னாலும் தனக்கு இருக்குகின்ற செல்வத்தை கொண்டு இறைவனுக்காக தான தர்மம் கொடுத்த அந்த நல்ல செல்வந்தர்களை தவிர என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு கல்பாறை, அந்த கல்பாறைக்குள் ரசூலுல்லாஹ் என்னை அமருமாறு சொன்னார்கள். நான் அமர்ந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதர்ரே, நான் வருகின்ற வரைக்கும் நீங்கள் வர வேண்டாம் அப்படி என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக அந்த இடத்தில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் போனவர் தான், திரும்ப வரவே இல்லை. எனக்கு ஏதோ காபிர்களின் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது நடந்து விட்டதோ அப்படி என்று நான் நினைத்து பயந்து போனேன். பயந்து போய் இருக்கிற நேரம் அந்த ரசூலுல்லாஹ் தன்னம் தனியாக போயிருந்த அந்த மலைப்பாறைக்குள் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் என்றால், ஒயின் சரக்க ஒயின் ஜனா, அவர்கள் விபச்சாரம் செய்து அவர்கள் திருடி இருந்தாலுமா என்று சத்தம் கேட்கிறது. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே திரும்பி வருகிறார்கள். என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் போன போது, மிக நீண்ட நேரமான போது, நீங்கள் திரும்பி வராத நேரம் என்னுடைய மனதுக்குள் பல கற்பனைகள் வந்தது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியான நேரத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம் யா ரசூலுல்லாஹ்? வேறு யாரும் உங்களோடு பேசுவதை நான் கேட்கவில்லை, ஒரு சத்தத்தை தான், ஒரு பக்கத்தின் சத்தத்தை தான் நான் கேட்டேன் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூதர்ரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆமா, நான் கேட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னம் தனியாக அந்த மலையடியிலே நான் இருக்கிற போது என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சந்தித்தார்கள். ஜிப்ரீல் வந்த சத்தம் தான் அந்த சத்தம். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள், யார் ஒருவர் இந்த பூமியில்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல் இந்த உலகத்தில் மரணிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொல்லுங்கள் என்றார்கள். அப்போது நான் கேட்டேன், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் திருடி இருந்து அவர் விபச்சாரம் செய்து இருந்தாலுமா என்று நான் கேட்டேன். அப்போது சொன்னார்கள், அவர் திருடி இருந்து அவர் விபச்சாரம் செய்து அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ வார்த்தையை சொல்லி அவர் ஷிர்க் செய்யாமல் அவர் மரணித்தாலும் அவருக்கு சுவர்க்கம் உண்டு என்று சொல்லுங்கள் என்றார்கள். மீண்டும் கேட்டேன், அவர் சினா செய்து அவர் திருடி இருந்தாலுமா என்று கேட்டேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்றார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பார்த்தீர்களா ஏகத்துவத்துடைய அந்த அந்தஸ்தையும் அந்த மதிப்பையும் அந்த மன்னிப்பையும் அந்த பாதுகாப்பையும் பார்த்தீர்களா? இது திருடுறதுக்கோ அல்லது விபச்சாரம் செய்வதற்கோ அல்லது காலமெல்லாம் தவறு செய்வதற்கோ அல்லது காலமெல்லாம் களவெடுப்பதற்கோ காலமெல்லாம் இந்த பாவத்தில் ஊறி போய் இருப்பதற்கோ அல்ல. மனிதன் என்ற அடிப்படையில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நேரம் அவன் தவறு செய்து விட்டான் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மனமுருகி, யா ரப், இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். ஆனால் அவனிடத்தில் எந்த விதமான ஏகத்துவத்துக்கு முரணான காரியங்களும் இருக்கக்கூடாது என்ற செய்தியை இந்த ஹதீஸில் இருந்து நானும் நீங்களும் படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இதுதான் ஏகத்துவம். ஏகத்துவம் இல்லை என்றால் என்ன எல்லாம் நடக்கும்? ஏகத்துவம் மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் என்ன பிரச்சனைகள், ஃபித்னாக்கள், சோதனைகள் என்ன எல்லாம் வரும் என்று பாருங்கள். ஒரு மனுஷன்ட்ட ஏகத்துவம் இல்லை என்றால் முதலாவது அவனிடத்தில் வந்து குடியேறுவது என்ன தெரியுமா? இறைவனுக்கு எதிரான போராட்டம், ஷிர்க். இதத்தான் எல்லாரும் பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஒரு முஸ்லிமாக இருந்தா இதை பேசாட்டி அவன் முஸ்லிம் அல்ல. ஒரு மனிதன் ஷிர்க் செய்கிறான், ஷிர்க் செய்கிறவனை பார்த்து ஒரு மனிதன் உடுங்கப்பா அவன் செஞ்சிட்டு போறான் என்று சொன்னால் கூட இவன் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறி விடுவான். யாரு சொன்னவன் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறி விடுவான். அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் இந்த விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஷிர்க் என்றா என்ன தோழர்களே? எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் பிரார்த்திப்பது, இது எல்லாமே ஷிர்க் என்று தெரியும். இது எப்ப வந்து ஒட்டிக்கொள்ளும் என்று கேட்டால், ஏகத்துவம் தன்னுடைய வாழ்க்கையில், உள்ளத்தில், செயலில், செயற்பாடுகளில் இல்லை என்றால் அவன்கிட்ட லேசா இது வந்து என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும். நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கிறார், அவுலியாக்களிடத்திலும் பிரார்த்தனை செய்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறார், கபருக்கும் நேர்ச்சை செய்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார், காலா காலத்துக்கு சீசனுக்கு கந்தூரி கொடுக்கிறார். இவர் முஸ்லிமா காபிரா என்றால் அவர் காபிர். நான் சொன்னது அல்ல, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் தீர்ப்பு, அவர் காபிர். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களோடு திருமணம் முடித்து வாழ முடியாது. அப்படிப்பட்ட மாப்பிளையை தலாக் சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட மனைவியை தலாக் சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட மாப்பிளையிலிருந்து மனைவி ஓரமாக வேண்டும். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியாது. அவர்கள் காபிராகி விட்டார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் அஸ்-சுன்னா எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தின் 72வது வசனம், மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ, ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ், அவருக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார். யார் ஒருவன் இணை வைக்கிறானோ, அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறானோ, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லி அறுக்கிறானோ, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லி சோறு ஆக்குறானோ, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லி கந்தூரி கொடுக்கிறானோ, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்லி கொடியேற்றம் என்ற போர்வையில் விழாக்கள் நடத்துகிறானோ, நிச்சயமாக அவன் நாளை மறுமையில்
சுவர்க்கம் அவனுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு வமஅவாஹுன் நார், அவன் தங்குமிடம் நரகம்தான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். இப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில சிறுக்கு செய்து கொண்டு வாழ்ந்தால் அவன் செய்கின்ற தொழுகை, பிடிக்கின்ற நோன்பு, கொடுக்கின்ற தர்மம், கொடுக்கின்ற ஜக்காத்து, செய்கின்ற சமூக பணிகள், அப்ப இதுக்கெல்லாம் ஒரு புண்ணியமும் இல்லையா? ஒரு கேள்வி வரும். எந்த புண்ணியமும் கிடையாது என்பதை புனித குர்ஆன் சொல்கிறது. சூரத்துல் அன்ஆம் 88வது வசனம், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், நீங்கள் இணை வைத்தால் நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் அழிந்து விடும். அப்ப ஏகத்துவம் ஒரு மனுஷன்ட்ட இல்லை என்றால் ஷிர்க் வந்துவிடும். ஷிர்க் வந்துவிட்டால் அவன் தொழுதால், நோன்பு பிடித்தால், குர்ஆன் ஓதினால், விக்ர் செய்தால், என்ன இபாதத்து செய்தாலும் அவன் செய்த எல்லா இபாதத்துக்களும் அழிந்துவிடும். நாளை மறுமையிலே அவன் நரகவாதியாக மாறிவிடுவான். அவனுக்கு சுவர்க்கம் என்பது ஹராமாக்கப்பட்டு விட்ட ஒன்றாக மாறிவிடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வாரார். ஒரு மாற்று மத ஒரு பௌத்த சகோதரரோ அல்லது ஒரு இந்து சகோதரரோ ஒரு கிறிஸ்தவ சகோதரரோ இஸ்லாத்துக்கு வாரார். அவங்களோட வாப்பா ஒரு கோடீஸ்வரர். இவரு படிச்சு மார்க்கத்தை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வாரார். இப்ப இவர் பார்க்கிறாரு, வாப்பா கோடீஸ்வரர், நமக்கிட்ட ஒன்றும் இல்ல, வாப்பா மௌத்தாகிட்டார் என்றால் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய தந்தையாக இருந்து அவர் சொத்தோடு மரணித்தால் மௌத்துக்கு பிறகு அவருக்கு வராசத் வந்து சேரும். ஆனால் ஒரு மனிதர் காபிராக இருந்து அவருடைய பிள்ளை இஸ்லாத்துக்குள் வந்தால் காபிருடைய அந்த சொத்து இந்த முஸ்லிமுக்கு வராசத்தாக வராது. உலகத்திலேயே இந்த சொத்து வராசத்தாக வராது என்றால், ஒருவர் முஸ்லிமான தந்தையாக இருக்கிறார், ஒரு மகன், அவருடைய மகன் காபிராகி போய்விட்டார். காபிராகி போனதற்கு பிறகு வாப்பா மௌத்தாகிறார், முஸ்லிமாக உள்ள வாப்பா மௌத்தாகிறார் என்றால் இந்த வாப்பாவுடைய சொத்து இந்த இஸ்லாத்தில இருந்து முஷ்ரிக்காகி காபிராகி முர்தத்தாகி போன மகனுக்கு எந்த விதமான பங்கும் இஸ்லாத்தில் கிடையாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில 6764வது செய்தியாக சொல்வதை பார்க்கிறோம். லா யரிசுல் முஸ்லிமுல் காஃபிர வலல் காஃபிருல் முஸ்லிம, ஒரு முஸ்லிம் காபிரிடத்தில் வாரிசாகவும் வரமாட்டார், ஒரு காபிர் முஸ்லிமிடத்தில் வாரிசாகவும் வராதத்தாகவும் வரமாட்டார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தது, ஒரு மனுஷன்ட்ட ஏகத்துவம் இல்லை என்றால் தரகர் வழிபாடு தாராளமாக வந்துவிடும். இப்ப இருக்கிற காலத்தை பார்த்தா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடெக்ட் பண்றதுக்காக, தௌஹீதை டேமேஜ் பண்றதுக்காக இன்றைக்கு சில குழுக்கள் தீவிரமாக செயற்படுறாங்க. இப்படிதானே, குலில் ஹக்கும் மிர் ரப்பிக்கும், நபியே அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த சத்தியத்தை சொல்லுங்கள், ஃபமன் ஷா ஃபல்யுமின், அந்த சத்தியத்தில யாருக்கு இஷ்டம் இருக்கிறதோ நாட்டம் இருக்கிறதோ அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். சத்தியத்தை சொல்லுங்க, விருப்பம் உள்ளவன் ஏற்றுக்கொள்ளட்டும், விருப்பம் உள்ளவன் மறுக்கட்டும். நரம் மறுமையில மறுக்கக்கூடியவனுக்கு நரகம் இருக்குது அப்படின்னு சொல்றான். நம்மட கடமை என்ன தெரியுமா? இதை கேட்கிற மக்கள் எல்லாம் விரும்பினால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஷிர்கில இருந்து தூரமாக வேண்டும், கபரு வணக்கத்தில இருந்து ஓரமாக வேண்டும், கந்தூரி கத்தம் என்று சொல்லுகின்ற ஏகத்துவத்துக்கு எதிரான போதனைகளில இருந்து ஒதுங்க வேண்டும். சுவர்க்கம் வேண்டும் என்றால், சுவர்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால், மரணத்தின் பின்னால் நரகம் உண்மையானது என்று நீங்கள் நம்பினால் இதுல இருந்து ஓரமாகினா மறுமையில உங்களுக்கு நல்லது. நம்மட கடமை என்னண்டா சொல்லிக்கொண்டே இருப்பது. விரும்பினா ஏற்றுக்கொள்ளுங்க, விரும்பினா மறுத்துடுங்க, மறுமையில தான் அதற்குரிய தீர்ப்பு இருக்கு என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தாரார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏகத்துவம் இல்லை என்றால் தரகர் இஸ்லாத்துக்குள்ளே லேசா வருவார். தரகர்ண்டா யாரு? நான் ஒரு வேலை செய்ய போறேன், இந்த வேலை ஒரு கார் வாங்க போறேன்,
அல்லது ஒரு ஊடு வாங்க போறேன். இப்ப இவர் தரகரா இருக்கிறார். இவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஒரு ஊடு வாங்கணும், ஒரு காரு வாங்கணும், நல்ல ஊடா பார்த்து காரா பார்த்து வாங்கி தாரீங்களான்னு கேட்பேன். அப்ப அவர் என்ன செய்வார்னா, யார்கிட்ட ஊடு வீடு காரு சொத்து தேவையானது இருக்கிறதோ அவர்கிட்ட போய் எனக்கு வாங்கி தருவார். இதே மாதிரி இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சகோதரர்கள், மன்னிச்சு கொள்ளணும், முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள், முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள் நம்ம நினைச்சுக்க கூடாது, தாடி வைத்தவன் எல்லாம் முஸ்லிம் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வை சரியா வணங்கி அல்லாஹ்ட கட்டளைய சரியா இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்துவன் தான் முஸ்லிம். நீங்க சீக்கியனை பாருங்க, அவனும் தலப்பா தான் கட்டுவான். சீக்கியன் ஆமியா இருந்தாலும் தலப்பா தான் கட்டுவான். அவன் பெரிய எங்க சந்திர மண்டலத்துக்கு போறாலும் அவன் தலப்பாவோட தான் போவான். அவன் தலப்பா, அவன் கலாச்சாரம் சீக்கியன். அவன் எங்கேயும் தலப்பாவை அவுக்க மாட்டான். நம்மட முஸ்லிமை பாருங்க, இன்றைக்கு ஒரு ஜப் கிடைக்குது, தாடிய வலிக்கிறியான்னு கேட்டா வலிச்சு விட்டுருவான். ஹோட்டலுக்கு வேலைக்கு வரணும், தாடிய வலிக்கியாண்டா வலிச்சு விட்டுருவான். ஹோட்டலுக்கு நான் தேவை என்றா தலப்பா கலட்ட மாட்டேன் அப்படின்னு நிற்பான் சீக்கியன். அதனால புரிஞ்சு கொள்ள கூடாது, இஸ்லாத்துல இந்த தாடி ஈமானோடு ஏகத்துவத்தோடு இருக்கிறவனுக்கு தான் சுன்னா. இஸ்லாத்துல ஒவ்வொரு இஸ்லாம் சொன்ன கலாச்சாரங்களும் இஸ்லாத்தோடு இருந்தால் நன்மை, இல்லை என்றால் பாவம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நீங்க பாருங்க, பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த கபரு வணக்கம் இருக்குது. அல்லாஹ் அல் குர்ஆனில இப்படி ஒரு வசனத்தை சொல்றான், வன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, சூரத்துல் ஜின் 18வது வசனம். இந்த வசனம் முஸ்லிம்களுக்கா காபிர்களுக்கா? இந்த வசனம் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ் அல்லாதவர்களை அங்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இது யாருக்குரிய வசனம்? கந்தசாமிக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள வசனமா இது? இது முஸ்லிம் சமூகத்துக்குரிய ஒரு வசனம், என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிற வசனம். பள்ளிவாசலிலே அல்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தெளிவான கட்டளை. யாருக்கு பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம்? முஸ்லிம்களுக்கு சொந்தம். அப்ப யாருக்கு இந்த வசனம் பேசுது? முஸ்லிமுக்கு பேசுது. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் பள்ளிவாசல்ல என்னத்தை வச்சிருக்கிறான்? கபரை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வை வணங்குற மனுஷனுக்கு எதுக்கு கபரு? அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிற மனுஷனுக்கு எதுக்கு கபரு? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறவனுக்கு எதுக்கு நாரிசா? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறவனுக்கு எதுக்கு சோறு? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறவனுக்கு எதுக்கு ஒரு கந்தூரி? என்ன காரணம்? தரகர். அவங்க நம்புறாங்க. என்ன நம்புறாங்க என்றால், நாங்க கபறுகளை வணங்கல்ல, நாங்க கந்தூரிய சிறுக்கா செய்யல, நாங்க என்ன செய்கிறோம் தெரியுமா? நல்லவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். அதுதான் அங்க சிறுக்கு, அதுதான் தரகர், அதுதான் வேணாம் என்றோம், அதுதான் பாவம் என்றோம். அதைத்தான் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இந்த தரகர் உள்ள இபாதத் இஸ்லாத்தில் அழிந்துவிடும். அவர் காபிர், அவர் முஷ்ரிக், அவர் இணை வைப்பாளர், அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இல்லை, நம்ம இதில் குத்தி தான் அவங்கள தான் கட்டி நம்மகிட்ட குத்தி. Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allah.
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول أشهد أن محمدا رسول الله
இந்த லேடிஸ்ட பக்கம் இருந்து கொஞ்சம் பரக்கத்தா சவுண்டு வருவதாக தகவல். ஒன்று நம்ம கேட்கணும் அல்லது கேட்குறவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாமையாவது இருக்கணும், பரவாயில்லை. அதனால் தயவு செய்து என்ன செய்யாதுங்க, பேசி இருக்காமல் சொல்லப்படுறது குர்ஆன் ஹதீஸ், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். இப்போ ரசூலுல்லாவுடைய வார்த்தையை நம்ம சொல்கிறோம் என்றால் அப்போ ரசூலுல்லாவில் எவ்வளோ பாசம் இருக்குமோ அவ்வளோக்கு மதிப்போம். அப்போ ரசூலுல்லாவில் நமக்கு பாசம் இல்லை மதிப்பு இல்லைன்னா என்ன செய்வோம், அதை கணக்கெடுக்க மாட்டோம். அதனால் தயவு செய்யுங்க, அது குற்றமாயிடும், அதில் கவனமாக இருங்க. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏகத்துவம் இல்லை என்றால் மனுஷனுடைய வணக்க வழிபாடுகளில் இலகுவாக என்ன செய்யும், தரகர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நிலைமை வந்துடும். அப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மஸ்ஜிதுகள் எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தமானது, நீங்கள் யாரையும் அல்லாஹுவோடு இணைத்து என்ன செய்ய வேண்டாம், அழைக்க வேண்டாம் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கிற ஆட்களை நீங்க பார்த்தீங்க என்றால் ஒவ்வொரு பேர்களில் இன்றைக்கு மங்கி போன கபறுகளை எல்லாம் ஊருக்கு போய் ஊர்ல உள்ள 2-3 பேரை பிடிச்சு உடைந்திருக்கிற கபறுகளை எல்லாம் உருப்படியாக கட்டி அவங்களோட கபரை நாசமாக்குன்ற பணிகளை இன்றைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. இன்றைக்கு எங்கேயோ தொலைவு தூரத்தில இருந்து மறைந்து மங்கி போன தெரியாம மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழிபாட்டு தலங்களாக இந்த இலங்கை திருநாட்டில் அந்த காலத்தில் வழிபட்டு வந்த அந்த வணக்க ஸ்தலங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் பேரு வந்து ஊரா போய் உடைஞ்சி போன கபறுகளை எல்லாம் கட்டி அலங்கரித்து அவங்களோட கபரை நரகத்துடைய படுகொலியாக மாற்றி கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு செயலை இன்றைக்கு நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நான் கேட்கிறேன், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில பள்ளிவாசல் அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைக்க வேண்டாம் அப்படி என்று சொல்கிறானாக இருந்தால், அப்ப பள்ளிவாசலுக்குள்ள எதுக்கு கபரு, யாரு சொன்னது, ஏன் செய்றீங்க? இன்னும் கொஞ்சம் பேரை நீங்க பாருங்க, இந்த கந்தூரி சீசன் வரும். இந்த கந்தூரி சீசன்ல என்ன நடக்கும்னா, இப்ப நிறைய பேர் புகாரி ஓதுறாங்க. இங்க எல்லாம் இருக்கோ தெரியாது, எங்கட ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா புகாரி ஓதுவாங்க. ஓதுறவனுக்கும் தெரியாது என்னத்தை ஓதுறன்னு, கேட்கிற மக்களுக்கும் தெரியாது எதை ஓதுறாருன்னு. கடைசியில என்ன நடக்கும்னா, பள்ளி வாசல்ல சோறாக்கி அதை முதல் சுருள்ல போட்டு கொடுப்பாங்க. இப்ப நான் நினைக்கிறேன் பொலித்தீன் பேக்கில் கொடுப்பாங்களா, அதை கொடுத்து அது நாரிசாவாக என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க. என்னோட ஊர்ல ஒரு பள்ளி வாசல் இருந்துச்சு, அதுதான் பெரிய பள்ளி. அந்த ஊரு பள்ளி வாசலுக்கு பக்கத்துல 2-3 கபர் இருக்கும்.
அது சும்மா காத்துக்கு என்ன செய்யும், மணல் பகுதி தானே, தரமட்டமா இருக்கும். இந்த புகாரி கந்தூரி வந்தவுடனே அதுல 2 பெருசு அந்த கடப்படியில குந்தி அந்த கபருக்கு மண்ணை கூட்டி அந்த இடத்துல குந்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல உப்பு பக்கெட்டும் கொலக்கட்டையும் பலகாரமும் வேற வேற சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்க அதுல கடைசியில என்ன செய்வாங்க, ஆடும் கட்டினாங்க, கோழியையும் கொடுத்தாங்க. கடைசியில எல்லாரும் அந்த இடத்துல ஒண்டறிக்க வெந்தஸ் போடுவாங்க. அந்த கோழி யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டு ஒருவர் 100 ரூபாண்டா, இன்னொருவர் 200 ரூபாண்டுவார். இப்படி பச்சை ஹராமான பாவமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கூட சமூகத்தில் அரங்கேற்றப்படுகிறது. இதை ஏன் செய்யறாங்க? புகாரி ரஹிமஹுல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதர், அவர் எழுதிய அந்த கிதாபுல உள்ள ஹதீதுகளை மட்டும் படிச்சா போதும். ஆனா சில மோளை மாறி இந்த புகாரி ஓதி இஷா தொழுகைக்கு பிறகு வந்து பேசுவாங்க. அடே நீ பேசுற நீயாவது சொல்லலாம் தானே, இது தப்புங்க, இந்த புகாரி இமாம் இப்படி சொல்லல, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், இது குர்ஆன், இதெல்லாம் மார்க்கத்துல கூடாதுன்னு கூட மோளை மாறி சொல்லுவதற்கு என்ன செய்யாது, மனசு வராத ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை புரிஞ்சுக்கங்க, மக்கள் பாமரர்கள், அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது, நாங்க போறோம், அந்த காலத்துல உம்மா வாப்பா அப்படிதான் போனாங்க. ஏன் கபரடியில போனீங்க, எதுக்கு நேர்ச்சை வச்சீங்க, என்ன காரணம்? நேர்ச்சை யாருக்கு வைக்கணும்? அல்லாஹ்வுக்கு வைக்கணும். அல்லாஹ்வை எப்படி வணங்குறோம்? இன்ன ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னுடைய தொழுகை, வனுசுகி என்னுடைய இபாதத் அறுத்து பலியிடுதல், வமஹியாய வமமாத்தி என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீன் இந்த அகிலத்தாரின் இரட்சகனுக்கே சொந்தமானது. அப்ப நீங்க தக்பீர் கட்டிட்டு ஓதக்குள்ள இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில சூரத்துல் அன்ஆம் 163 அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வசனத்தில் ஓதுறோம், என்ற தொழுகை உனக்குத்தான், அறுத்து பலியிடுறது உனக்குத்தான், வாழ்வும் உனக்காகத்தான், மரணமும் உனக்காகத்தான் என்று சொல்லிட்டு வாரோம். குர்ஆன ஓதுற நேரம் சூரத்துல் ஃபாத்தியாவுல ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குறேன், உன்னிடத்திலே உதவி தேடுறேன். இப்படி சொன்ன உனக்கு என்னத்துக்கு பள்ளிக்குள்ள கபரு, இப்படி சொன்ன உனக்கு என்னத்துக்கு கந்தூரி, இப்படி அல்லாவே வணங்கி அல்லாஹ் கிட்ட உதவி தேடினா எதுக்கு நாரிசா, எதுக்கு நேர்த்தி கடன், எதுக்கு அவுளியாட பேரால ஆடு, எதுக்கு கோழி, ஏன் செய்றீங்க, என்ன காரணம், நோக்கம் என்ன, இதுல ஏதாவது வரவு இருக்குதா அல்லது வயிற்று பிழப்பு இருக்குதா, அல்லாஹு ஆலம். அப்ப நம்ம தொழுகிற நேரம் சொல்றோம், என்ற தொழுகையும் உனக்குத்தான், அறுத்து பலியிடுதலும் உனக்குத்தான், வாழ்வும் உனக்குத்தான், மரணமும் உனக்குத்தான், உன்னைத்தான் வணங்குறேன், உன்னிடத்துலதான் உதவி தேடுறேன். அப்படி சொல்லிட்டு வந்து கபரடியில போய் கொஞ்சம் பேர் சுஜூதுல இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, காத்தாங்குடியில ஒருவர் இருக்கிறாரு, சுப்ஹானல்லாஹ், அவரு சொல்ற கதையை பார்த்தா வயிற்றுக்குள்ள கோழி கத்தினதெல்லாம் சொல்றாரு. இருந்தால் அதுக்கு ஒரு சமூகம் குந்திட்டு இருக்குது. கபர்ல பேசினதாக சொல்றாரு, அதுக்கு ஒரு சமூகம் குந்திட்டு இருக்குது. தூசணத்துல ஒரு வார்த்தையை பேசுறாரு, அதை கேட்டுட்டு ஒரு சமூகம் குந்தி இருக்குது. அந்த ஊர்லயே கபர வணங்குகிற பெரிய மௌலவி அவரு, அவருக்கு பின்னால சில தனவந்தர்களும் இருக்கிறாங்க. சில ஆட்கள் ஏதாவது வாகனத்தை வாங்கினா அந்த வெறுவாக்கிலங்கட்டு போனவரை கொண்டு போய் முதலாவது ஓடுங்க என்று சொல்ற அந்த சீட்டுல அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க நீங்க, அட அல்லாஹ் அல்லாதவன் இந்த உலகத்துல அழைக்கப்படுறான், அதுக்காக வக்காலத்து வாங்குறான், இஸ்லாத்துல இல்லாத கட்டு கதைகள் கேவலமான கதைகளை சொல்றான், அவனுக்கு மாலை போட்டு அவனுக்கு ஹதியா கொடுத்து இன்னைக்கு சமூகம் கொண்டாடுது. இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்ட மக்களை இன்றைக்கும் சமூகம் ஒதுக்கி வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியில நம்ம எப்பயாவது ஹராமான முறையில ஒரு மருத்துவத்தை தேடினாலும் அல்லாஹு தஆலா அதை அங்கீகரிக்க மாட்டான். ஹராமான முறையில மருத்துவம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் கபருக்கு நேர்ச்சை செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்ய வேண்டாம்ன்றே வருகிறது. நீங்க நேர்ச்சைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிலன்ட்ட இருந்து
இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் நேர்ச்சை அப்படின்னு ஹதீசுகள் வருகுது. நீங்க நேர்ச்சை வச்சிட்டீங்கன்னா செய்யணும், அதுல மாற்றம் செஞ்சிட கூடாதுன்னு வருகுது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு தான் நேர்ச்சையும் சொந்தமானது. அதை விட்டுட்டு கபருக்கு நேர்ச்சை வைக்கிறோமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியில 5614வது செய்தி, இன்னல்லாஹ லம் யஜ்அல் ஷிஃபாஅக்கும் ஃபீமா ஹர்ரம அலைக்கும். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் ஹராமாக்கினானோ அதுல எல்லாம் எந்த விதமான ஆரோக்கியமும் ஷிஃபாவும் மருத்துவமும் கிடையாது நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துடைய பார்வையில கபரு வணக்கம் என்பது ஹராமானது. இஸ்லாத்துடைய பார்வையில அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுவது என்பது ஹராமானது. இஸ்லாத்துடைய பார்வையில தரகர் வழிபாடு என்பது ஹராமானது. அதை ஒருவன் அங்கீகரித்தால், அதை போதித்தால், அதை ஏற்றுக்கொண்டால், அதை எதிர்க்காமல் அதையும் சரிகண்டால் அவனும் காபிராகி விடுவான் என்பது இஸ்லாத்துடைய தீர்ப்பு. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு ஏகத்துவம் இல்லாத மக்கள்கிட்ட இன்றைக்கு இவைகள் எல்லாம் வந்து ஒட்டி கொண்டு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தை நானும் நீங்களும் பார்க்கிறோம். இப்படி சொன்னாலே மனுஷன் காபீர் ஆயிடுவான் தெரியுமா? யூதனை பார்க்கிறான், கிறிஸ்தவனை பார்க்கிறான். கிறிஸ்தவர்கள் காபிர்களா இல்லையா? காபிர்கள் என்று சொல்றது கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் அந்த சமூகம் பின்பற்றுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் அவங்க பின்பற்றாங்க. பனி இஸ்ரவேலர்கள், யூதர்கள். யூதர்கள் காபிரா முஸ்லிமா அப்படின்னு கேட்டால் இல்ல, அவங்க முஸ்லிம் இல்லத்தான், காபிர் என்று சொல்ல இயலாண்டாலே அவன் காபிர் ஆயிடுவான். ஒருவனை காபிர்ண்டா காபிர் சொல்லணும். நம்மட மனசுக்கு அது சஞ்சலமா இருக்குது, நம்மட மனசுக்கு அது ஏதோ ஒன்று மாதிரி இருக்குன்னு ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் திட்ட தெளிவாக முஷ்ரிக்கீன்கள். அவர்கள் சிலை வணங்குகிறார்கள். அவர்கள் இந்த பூமியில ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அவர்கள் இஸ்லாத்திலே இருந்து வெளியேறியவர்கள். அவர்கள் காபிர்கள், இணை வைப்பாளர்கள். அதை இன்றைக்கு கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, இல்ல யூதர்களை சொன்னாலும் கிறிஸ்தவர்களை சொல்லலாமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி யோசித்தாலும் அவரும் என்ன செய்வார்? இஸ்லாத்தில இருந்து தூரமாகிடுவார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில இன்றைக்கு இருக்கிற இந்த கபரு வணக்கத்தை போதிக்கக்கூடியவங்க என்ன பிரச்சாரம் பண்ணி சொல்லி அந்த கபருக்கு மாலைகளையும் மஞ்சனா குச்சுக்களையும் கொளுத்தி பூக்களை போட்டு பன்னீர் தொளித்து எண்ணெய்கள் தேய்த்து அதுக்கு நேர்ச்சைகள் செய்து சில நேரங்கள்ல அதை சுத்தி ஆடுவதும் கூத்தாடுவதும் கும்மாளமிடுவதும் எப்படி இருக்கிறதோ அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அல்லாஹு தஆலா அதே விளக்கத்தை அல் குர்ஆன்ல சொல்றான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது எந்த வாப்பாட சொத்தும் இல்ல, உங்களோட வாப்பாட சொத்தும் இல்ல, இது அல்லாஹ்வுடைய சொத்து. இந்த சொத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அவர்கள் இறை நேசர்களாக சிலரை எடுத்துக்கொண்டாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்க அவங்கள வணங்கலங்க, அல்லாஹ் கிட்ட எங்களை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் அவங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வைத்திருக்கிறோம். இது எப்படி கூத்துண்டா, இப்ப நம்ம நாட்டுடைய ஜனாதிபதிட்ட நினைச்சா போகலாமா? போக இயலாது. என்ன செய்யணும்? இங்க யாராவது பார்லமெண்ட் உறுப்பினர், ஒரு மினிஸ்டர் இருந்தா போகணும், அவர்கிட்ட சொல்லணும், அவர் அங்க பேசணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும். இவர் ஊடாக அங்க போனா தான் நம்மளை மதிப்பாங்க. இப்படித்தான் அல்லாஹ்வை நினைச்சிருக்கிறான் நிறைய பேர். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி மாதித்தான் அல்லாஹ்வை கொஞ்சம் பேர் இந்த கபரு வணங்கிகள் நினைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்க இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ்வை நீங்க படிச்சு கொண்டாலே போதும். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பு அது சம்பந்தமாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அதனால அல்லாஹ் என்பவன் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை படிப்பது மிக முக்கியமானது. படிச்சாதான் மற்ற எல்லாம் என்ன செய்யும், பாவம் என்று புரியும், எதிர்க்க துடிக்கும். மார்க்கத்தில் இல்லாதது என்று நாங்களும் பேச நினைப்போம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், இது நமக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை, அவன்டத்தை செய்யறான், இவன்டத்தை செய்யறான், நம்மடத்தை செய்வோம்னு சொல்றாங்க. அவன்டத்தை செய்யறதுக்கும் இவன்டத்தை செய்யறதுக்கும் நீங்க உங்களத்தை செய்யறதுக்கும் இது நம்ம கட்டின வீடு இல்ல, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டிய வீடு.
அவங்க எப்படி கட்டினாங்களோ அப்படித்தான் அந்த வீடு இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல ஒரு மனுஷன்ட்ட ஏகத்துவம் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வந்து இருக்காது. நான் இன்றைக்கு வரக்குள்ள ஒரு வாய்ஸ் கிளிப் கேட்டேன். இன்றைக்கு நடக்கிற யுத்தம் இருக்குதானே, இந்த பலஸ்தீனம், இந்த இஸ்ரேல், இப்படிப்பட்ட இந்த பூமியில நடக்கிற யுத்தத்துல இன்னைக்கு ஷியாக்கள் டெவலப் ஆகி வராங்க. ஒருத்தருக்கு புரியுது இல்லது. இன்னைக்கு ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? டெவலப் ஆகி வராங்க. எந்த அளவுக்குண்டா இன்னைக்கு அவங்க தட்ட தனிய வந்து தைரியமாக வீடியோ போட்டு நாங்க இப்படிப்பட்டவங்க தான் என்று பேசுகிற அளவுக்கு, நம்மளோடு கோல் பண்ணி நாங்க ஷியாக்கள் தான், நீங்க நினைச்சிருக்கிற ஷியாக்கள் இல்லை என்று பேசுகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டாங்க. அதுல ஒருவர் பேசுறாரு, யாருன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் 2 விஷயத்தை பின்பற்றுமாறு சொன்னார். ஒன்று அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அது குர்ஆனே சொல்லுதே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம்னா அல்லாஹ் எதையெல்லாம் அவனுடைய குர்ஆனில் சொன்னானோ அது அத்துணையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவது என்றால் என்ன? அவருடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். நான் உங்களுக்கு 2 விடயங்களை விட்டு சொல்லுகிறேன். அதுல ஒன்று குர்ஆன், இன்னும் ஒன்று சுன்னா. இதை பின்பற்றுகின்ற காலமெல்லாம் பலி தவற மாட்டீர்கள். இன்றைக்கு ஷியாக்கள் இதுக்கு எப்படி தெரியுமா வியாக்கியானம் கொடுக்கறாங்க? எப்படி தெரியுமா விளக்கம் கொடுக்கறாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது அஹ்லுல் பைத். அல்லாஹு அக்பர். முடிஞ்சுதா? அஹ்லுல் பைத்துடைய போர்வைக்குள்ளால வந்து தௌஹீத் அப்படியே கலட்டி, கபரு வணக்கத்துக்கு அப்படியே வெள்ளை பூசி, அதுக்கு பிறகு பச்சையை பூசி, அதுக்கு பிறகு கொடியேற்றத்தை ஏற்றிட்டு எல்லாரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகளாக இன்றைக்கு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அதனால வாழ்க்கையில ஏகத்துவம் நமக்கிட்ட இல்லை என்றால் பல வழிகேடுகள், பல இஸ்லாத்துக்கு முரணான காரியங்கள் நம்மிடத்தில் வந்து போகும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்றைக்கு நிறைய பேரு ஏகத்துவம் இல்லாட்டி இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற மக்களை பரிகாசம் செய்கின்ற ஒரு நிலைமை வந்துருது. இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஒரு மாணவன் ஒரு தாடி வச்சுட்டு போனா சிலாக்களுக்கு பொறுக்குதில்லை. ட்ரௌசரை கொஞ்சம் மேல உசத்தி உடுத்தா அது அவருக்கு பார்த்துட்டு இருக்கல, வெள்ளமாண்டு கேட்கிறான். இப்படிப்பட்டவங்களை குர்ஆன் என்ன சொல்லு தெரியுமா? இப்படிப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய வேதத்தையும் பரிகாசம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எங்க இருப்பாங்க தெரியுமா? நாளை மறுமையில நரகத்தில் இருப்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு குர்ஆனும் சுன்னாவும் மார்க்கமும் பரிகாசம் செய்யப்படுகின்ற இடத்துக்கு போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பேர் அல்லாஹ்வை வச்சுக்கிட்டு பாட்டு படிக்கிறான், அல்லாஹ்வை வச்சுக்கிட்டு கூத்தாடுறான், அல்லாஹ்வை வச்சுக்கிட்டு டான்ஸ் அடிக்கிறான், அல்லாஹ்வை சுருக்கி பேசுறான், பெருக்கி பேசுறான். அல்லாஹ் என்பது யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அல்லாஹுவை கேவலமாக சித்தரிக்குகின்ற பல சித்தாந்தங்கள், ஏகத்துவம் இல்லாத விளைவு இன்றைக்கு நிறைய பேர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. எவன் அல்லாஹுவை பரிகாசிக்கிறானோ அவன் நாள மறுமையில் நரகத்தில் இருப்பான். எவன் சுன்னாவை பரிகாசிக்கிறானோ அவன் நாள மறுமையில் நரகத்தில் இருப்பான் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 153வது செய்தி, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, முஹம்மதுடைய உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது ஆணையாக, லா யஸ்மஉ பி அஹதுன் மின் ஹாதிஹில் உம்மத்தி யஹூதியுன் வலா நஸ்ரானியுன், எந்த ஒரு இந்த சமூகத்திலே உள்ள யஹூதியாக இருந்தாலும் நஸ்ரானியாக இருந்தாலும் என்னை பற்றி அவன் கேள்விப்பட்டு சும்ம யமூத்து வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி, பிறகு அவன் என்னை பற்றி கேள்விப்பட்டு அவன் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பாமல்
அவன் மரணித்தால் இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவன் நாளை மறுமையில் நரகவாதியாக இருப்பான் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தி தெரியுமா? இந்த உம்மத்திலே உள்ள, இந்த சமூகத்திலே உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், யூதனாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும், என்னை பற்றி அவன் கேள்விப்பட்டு, என்னுடைய மார்க்கத்தை பற்றி, இறைவனுடைய வேதத்தை பற்றி, என்னுடைய சுன்னாவை பற்றி எவன் கேள்விப்பட்டு அதை ஈமான் கொள்ளாமல், எனக்கு இறக்கி வைத்த வேதத்தை அவன் நம்பாமல் அவன் மரணித்தால் அவன் நரகவாதி என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களாக இருந்தால், எவ்வளவு மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹுவையும் இந்த உலகத்தில அறிந்து தெரிந்து ஏகத்துவத்தை சரியாக பின்பற்ற வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஏகத்துவம் இல்லை என்றால் இத்துணை வழிகேடுகளும் இலகுவாக சமூகத்திலே வந்து ஒட்டிக்கொள்ளும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த சமூகத்திலே உள்ள அப்பாவி மக்களை பார்த்து, இந்த சமூகத்திலே உள்ள ஆண்டாண்டு காலம் வளமையாக பரம்பரையாக நாங்கள் பார்த்தது, நாங்கள் கேட்டது, எங்களுடைய பள்ளிவாசலிலே நடந்தது என்ற அந்த பரம்பரை வாதம் பேசுகின்ற இஸ்லாமிய உறவுகளை அழைத்து சொல்கிறேன். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்மளால எழுப்ப முடியாது. அப்படித்தானே? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நம்ம எழுப்ப முடியாது. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஏகத்துவம் இல்லாத மனிதனுடைய மறுமையுடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல அபூலஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று சொல்றான். அப்படித்தானே? அபூலஹப் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை. யார பேரை சொல்றான்? அபூலஹபுடைய பேரை சொல்றான். அல்லாஹ்வை எதிர்த்தவன் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக இருந்தாலும், நபிமார்களுடைய தந்தையாக இருந்தாலும், நபிமார்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், அவன்கிட்ட ஏகத்துவம் இல்லைண்டா அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏகத்துவம் நபியுடைய மனைவி கிட்ட இல்லாட்டியும், பிள்ளை கிட்ட இல்லாட்டியும், வாப்பா கிட்ட இல்லாட்டியும், இது நபியுடைய வாப்பாவே, இது நபியுடைய மனைவியே, இது நபியுடைய பெரியப்பாவே, இது நபியுடைய பிள்ளையே, இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கிடையாது. நரகம் தான். அப்ப ஏகத்துவம் இல்லை என்றால் நரகம். குர்ஆன்ல நீங்க பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்ட ஏகத்துவம் இல்லாதால, அவகிட்ட சிலை வணக்கம் இருந்ததால, அவர் ரப்ப புறக்கணித்ததால, மாப்பிள்ளையோட வாழ்ந்ததால சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லலங்க. மாப்பிள்ளையோட வாழ்ந்தா, ஒரு பிள்ளை பெத்தா மாப்பிள்ளையோட வாழ்ந்தா என்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த மனைவியை மறைச்சு திருத்தால நினைக்கல. அந்த மனைவிக்கு இறைவன் சொல்றான், அவள் காபிரான பெண், அவள் நரகவாதிக்கு உதாரணம் என்று சொல்கிறான். அல்லாஹு அக்பர். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அவர் ஒரு ஏகத்துவவாதி, அவ ஏகத்துவத்துக்கு முரணான சிறுக்குவாதி. நீ சிறுக்கு செஞ்சா நபியுடைய பொண்டாட்டினாலும் வேலை இல்லை. அங்கால லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அல்லாஹ் நரகவாதி அப்படின்னு சொல்றான். இஞ்சால நீங்க பாருங்க, ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் சொர்க்கவாதி, ஃபிரௌன் நரகவாதி. அந்த ஃபிரௌனோட தான் வாழ்ந்தா, அவனோட தான் குடும்பம் நடத்தினா, அவன் கோட்டையிலையும் அவன் சாப்பாடையும் தான் உண்டு திண்டு வளர்ந்தா. சத்தியம் எது என்று புரிந்தது, மாப்பிளைய வீசினா. சத்தியம் எது என்று புரிந்தது, சொத்தை தூக்கெறிந்தா. சத்தியம் எது என்று புரிந்தது, நகை நட்டையெல்லாம் கலட்டினா. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் வித்தியாசம் புரிந்த போதும் அல்லாஹ் கிட்ட கேட்டா, யா அல்லாஹ் மாப்பிளைய விடுறேன், வீட்டை விடுறேன், நகை வேண்டாம், கண்ணியம் வேண்டாம், கௌரவம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், கடவுளுடைய மனைவி என்ற அந்தஸ்தும் வேண்டாம். இது எல்லாமே பொய்யானது, மறுமை என்பது உண்மையானது. எனக்கு வேண்டும் ரப்பி பினிலி இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் யா அல்லாஹ். கௌரவம் பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, பட்டம் பார்க்கல, பதவி பார்க்கல, மாப்பிளைய பார்க்கல, ஊரை பார்க்கல, சமூகத்தை பார்க்கல.
அதனால அல்லாஹு தஆலா அந்த மனைவியை குர்ஆனில் உயர்த்தி ஈமான்தாரிகளுக்கு முன்னுதாரணம் என்று அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அவனுக்கு பக்கத்தில் சுவர்க்கம் கொடுக்கிறான் என்றால் ஏகத்துவத்தின் ஊடாக இந்த உலகத்தில் சுவர்க்கத்தை உலகத்திலிருந்தே பெற்றுக்கொண்ட உயர்ந்த பெண்மணியாக அந்த பெண்மணி வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கிட்ட ஏகத்துவம் இல்லாட்டி என்ன செஞ்சு வேலை இல்லைங்க, என்ன செஞ்சு வேலை இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நீங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், புகாரியில 3350வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாரும் இருக்கிற நேரம், யல்கா இப்ராஹீமு அபாஹு ஆஸர யௌமல் கியாமஹ். நாளை மறுமையில ஒரு ஆளை சந்திக்கிறது தானே. நான் என்ற குடும்பம், நீங்க உங்களோட குடும்பம் எல்லாம் சந்திப்போம். அந்த டைம்ல தான் ஒரு ஆளை கண்டு ஓடுற நேரம் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்றானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி. அப்படி ஒவ்வொரு ஆளை கண்டு ஓடுகின்ற அந்த நாள் மறுமையுடைய நாள். அப்படிப்பட்ட நாளையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பெத்த வாப்பாவை சந்திப்பாராம். யாரு வாப்பா? ஆஸரை சந்திப்பாங்க. வாப்பா எப்படி இருப்பார் தெரியுமா? புழுதி படிந்த நிலைமையில வாப்பா அப்படியே நிப்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, வாப்பா பார்த்து சொல்லுவாரு, ஃபயகூலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, அலம் அகுல் லக லா தஅசினி. வாப்பா, உலகத்துல நான் இதெல்லாம் சிறுக்குன்னு சொல்லலியா வாப்பா? இந்த கடவுள் எல்லாம் பொய்ன்னு சொல்லலியா வாப்பா? இதெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கிறேன்னு சொல்லலியா வாப்பா? வாப்பா, ஷைத்தான பின்பற்றாதங்கண்டு நான் சொல்லலியா வாப்பா? வாப்பா, என்ன நீங்க கல்லறிஞ்சு கொண்டுடுவேன் என்று நீங்க விரட்டினீங்களே வாப்பா? உலகத்துல இந்த சிலைகள் எல்லாம் கூடாதுன்னு நான் சொன்னேன் தானே வாப்பா, ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ளல? அப்படி என்று வாப்பாவை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுமையில் கேட்பார். அதுக்கு ஃபயகூலு அபூஹு, வாப்பா சொல்வார், ஃபல் யௌம லா அஸீக். மகன், இப்ப இந்த நேரத்துல இந்த மறுமையுடைய நாளையில உனக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் மகனே. புரிஞ்சிடும், புரிஞ்சிடும். உலகத்துல செய்த எல்லாமே பொய்யென்று புரிஞ்சிடும். சமூகம் பொய்யென்று புரிஞ்சிடும். தான் செய்த சிலைகள் பொய்யென்று புரிஞ்சிடும். வரட்டு கௌரவம் பொய்யென்று புரிஞ்சிடும். இந்த சமூகத்தை ஏமாத்தினோம் என்பது பொய்யென்று புரிந்திடும். புரிந்தவுடன் சொல்லுவாரு, மகன், இந்த நாளையில நான் உங்களுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன் மகனே என்று சொல்வார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, ஃபயகூலு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி இன்னக வஅதனி அல்லா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன். எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தாயே அல்லாஹ், எழுப்பப்படுற மறுமையுடைய நாளையில என்னை கேவலப்படுத்த மாட்டாய் அப்படி என்று எனக்கு ஒரு வாக்குறுதி தந்தாயே நீ. யா அல்லாஹ், இப்ப இந்த வாப்பா இப்படி நிக்கிறாரே, இதை விட வேறு என்ன கேவலம் எனக்கு? நான் இந்த பக்கம் நிற்கிறேன், என்னை பெத்தெடுத்த தந்தை புழுதி படிந்த முகத்தோடு, அப்படியே ஒரு வகையான இரத்தத்தோடு, நிறைய முடிகளோடு, சோகமான நிலைமையோடு என்னுடைய வாப்பா உன்னுடைய எதிரி தரப்புல நிற்கிறாரே, இதை விட வேறு என்னையா அல்லாஹ் எனக்கு கேவலம் இருக்குது? அப்படி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், இன்னி ஹர்ரம்துல் ஜன்ன அலல் காஃபிரீன். என்ன மறுத்த எவனுக்கும் நான் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டேன், சுவர்க்கத்தை நான் ஹராமாக்கி விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வார், சும்ம யுகாலு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்வார், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, மா தஹ்த ரிஜ்லைக், உங்களோட கால் ரெண்டுக்கு கீழே என்ன இருக்குது என்று கேட்பார். மறுமையுடைய நாள் தோழர்களே, அந்த மறுமையுடைய நாளையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இப்ராஹிமே, உங்களோட காலுக்கிடையில என்ன இருக்குது அப்படின்னு கேட்பான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பார்கள், அந்த நேரத்தில் ஒரு கழுத புலி ரத்தம் தேய்ந்த அந்த முகத்தோடு அவருடைய காலுக்கு கீழே இருக்கும். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலுக்கு கீழே கழுத புலியாக மாற்றப்பட்டு இரத்தங்கள் தேய்க்கப்பட்டிருக்கும். அல்லாஹு தஆலா அப்படியே எடுத்து அதை நரகத்தில் போடுவான் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற என் இஸ்லாமிய சொந்தங்களே, அன்பாக அழைத்து சொல்கிறேன், நாளை மறுமையுடைய நாள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள், யாருடைய கௌரவமும் யாரையும் பாதுகாக்காத நாள். அப்படிப்பட்ட நாளையில நம்ம
தௌஹீதோடு வாழ்ந்தால்தான் சுவர்க்கம் போகலாம் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல பல ஏக்கங்கள் இருக்குது. இந்த ஏக்கங்களில் எல்லாத்திலையும் நிறையவே ஏக்கங்கள் உண்டு. ஏக்கங்கள் எல்லாத்திலையும் நாங்கள் சுவர்க்கம் போவோமா என்ற ஏக்கங்கள் உண்டு. இந்த நேத்தையில நம்ம காணுகின்ற, நம்ம பார்க்கிற மார்க்கத்தில் இருக்கிறத புறக்கணிக்கிறது வேற, மார்க்கத்தில் இருக்கிறத மறுக்கிறது வேற, மார்க்கத்தில் இல்லாத வணக்கத்தை உருவாக்குறது வேற. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அதுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்து அதுல ஓவராகி போய் அதுல நாசமாகி போறது என்பது வேற. இன்றைக்கு சில இயக்கங்கள் இருக்குது, சில ஜமாத்துக்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளை ரசூலுல்லாஹ் எப்படி, சஹாபாக்கள் எப்படி செய்தார்களோ அதை அப்படியே விட்டுட்டு ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்களோ அந்த சொன்ன சமூகத்தை பார்க்காம இன்னைக்கு நம்ம வாழ்ற இலங்கை நாட்டில் அது பொருத்த மாதிரி நினைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன்டால், நம்ம வாழ்ற நாடு ஒரு பௌத்த நாடு. இதுல ஆட்சி என்பது இஸ்லாத்துக்கு கிடையாது. ஏன்னா ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். ஜனநாயகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ, உங்களுக்கு முடியுமானத்தை எடுத்துக்கொள்ளுங்க, முடியாத விட்டுடுங்க. இதுதானே இஸ்லாம். நம்ம இந்த நாட்டில நம்ம வேறொரு ஆட்சியாளர் இருக்கிறார். நம்ம இஸ்லாமிய ஆட்சியை இந்த நாட்டில் உருவாக்க முடியாது. அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால இன்றைக்கு நிறைய பேரு நாங்க ஆட்சியை உருவாக்கணும், எங்களுக்கு ஒருவரை நியமித்து நாங்க அவருக்கு பையத்து செய்யணும் அப்படின்னு அவங்களே இன்றைக்கு பலராக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒன்றுல உருவாகினவங்க 9 நிற்கிறாங்க. இது எதால வந்துச்சு என்றால் சுன்னாவை சரியாக புரிந்து கொள்வதில் விட்ட பிள்ளைகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன். தீவிர சிந்தனை போக்குடையவர்கள் நாசமாகட்டும், தீவிர சிந்தனை போக்குடையவர்கள் நாசமாகட்டும், தீவிர சிந்தனை போக்குடையவர்கள் நாசமாகட்டும் என்னாங்க. அதனால மார்க்கத்தை சரியா படிக்கணும், மார்க்கத்தை சரியா விளங்கணும், அல்லாஹ் கிட்ட நிறைய துஆ கேட்கணும், ஈமானோடு வாழ துஆ கேட்கணும், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க துஆ கேட்கணும். மார்க்கத்தை அறிந்து தெரிந்து மார்க்கத்தை நம்ம சரியா பின்பற்றணும். ஓவராக என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்கத்தில் போயிடக்கூடாது என்ற செய்தியையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜித்னா ஈமானன் வ யகீனா. யா அல்லாஹ், எனக்கு ஈமானை தா, எனக்கு உறுதியை தா, எனக்கு ஈமானை தா, எனக்கு உறுதியை தா அப்படி என்று அடிக்கடி துஆ கேட்பாங்க. நானும் நீங்களும் இந்த துஆவை அடிக்கடி கேட்கணும். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை 4 பேரிடத்துல படிச்சு கொள்ளுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அதுல ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் இனம் காட்டி இவங்கள்ட்ட நீங்க குர்ஆனை படிச்சு கொள்ளுங்க நாங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களை இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி பிரார்த்தனை செய்து அறிந்து தெரிந்து வாழ்வோமாக இருந்தால் ஏகத்துவத்தோடு உறுதியாக இறுதி வரைக்கும் வாழலாம். ஏகத்துவம் நம்ம கிட்ட இல்லை என்றால் நாம் மேல சொன்ன அத்துணை இபாதத்துக்கள் என்ற போர்வையில் இருக்குகின்ற வழிகேடுகள் எல்லாமே வந்துடும். நிறைய வழிகேடுகளை சொல்லலாம், நேரம் இடம் கொடுக்காது. எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல நம்ம ஏகத்துவவாதியாக வாழணும். அது இல்லை என்றால் சுவர்க்கம் இல்லை, அது இல்லை என்றால் நாளை மறுமையில கைசேதம் இருக்கிறது என்பதை அறிந்து தெரிந்து வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.